உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம். திமுக எம்பி கனிமொழியை விமர்சித்த வழக்கில் ஹெச் ராஜா குற்றவாளி என தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த தீர்ப்பு தொடர்பான முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று ட்விட்டரில் பதிவு செய்தது தொடர்பாகவும் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக விமர்சனம் செய்ததாக கூறியும் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த புகார்களின் அடிப்படையில் ராஜாவுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது. இந்த வழக்குகளை நீதிபதி ஜெயவேல் விசாரித்தார். இந்த விசாரணையின் போது சிலையை உடைக்க வேண்டும் என பேசியதற்கு ஆதாரங்கள் இல்லை எனவும், கனிமொழி மீதான கருத்து அரசியல் ரீதியான கருத்து என்றும், கனிமொழி புகார் அளிக்காத நிலையில் 3ஆம் நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று ராஜா தரப்பில் வாதிடப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் வழக்கினுடைய தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைக்கு நீதிபதி ஜெயவேல் தீர்ப்பளித்திருக்கிறார். 2 வழக்குகளிலும் அவருக்கு தலா 6 மாத கால சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதே போல அவருக்கு 5,000 ரூபாய், அதாவது தலா 5,000 ரூபாய் அபராதமும் நீதிமன்றம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.